வணக்கம். நாங்க வந்து மனிதம் ட்ரஸ்ட்லேருந்து வரோம். இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? உமன்ஸ் டே. இன்னைக்கு மகளிர் தினம். உமன்ஸ் டே. மகளிர் தினம். இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே. ஓகே. உலக மகளிர் தினம். இன்னைக்கு உலக மகளிர் தின விழா. உமன்ஸ் டே எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோன்றது தெரியுங்களா? இது போராடி சுதந்திரம் வாங்கியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே இல்லை, ஃபாரினில். அது வந்து எல்லாருமே மார்ச் 18 எப்போவுமே மகளிர் தினமாக தான் கொண்டாடுறாங்க. அதெல்லாம் தெரியாதுப்பா. டு செலிப்ரேட்டிங் உமன்ஸ் ஆக்சுவலாக ஐ ஹாவ் நோ ஐடியா. நோ ஐடியா. கேர்ள்ஸ் அவங்க எம்பவர் ஆல் ஆர் ஈக்குவல், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்கணும்னு இந்த தினத்தை கொண்டு கொண்டாடுறாங்கன்னா எப்படி சொல்றது, மகளிரை வந்து சிறப்பிக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு நாளை வச்சிருக்காங்க. அதான் அது உமன்ஸ் டேவா இப்போ கொண்டாடுறது கிடையாது. ஏன்னா அவ்வளோ சம்பவம் நம்ம சொல்கிற மாதிரி நியூஸில் அதெல்லாம். அதனால் அதை பற்றி எனக்கு கொண்டாடுறாங்களா அப்படின்ற ஒரு ஃபீலே இல்லை. நான் இப்போதைக்கு இப்போ இருக்க கட்டத்துக்கு, இப்போ இருக்க காலத்துக்கு, இப்போ இருக்க சோஷியல் மீடியாவுக்கு எல்லாத்துக்கும். இப்போ அம்மாங்கிற இடத்த விட்டு இப்போ பாய்ஸுங்கிறவங்க எப்படின்னா அவங்க ஒர்க் மட்டும்தான், அவங்க வீட்டை பார்க்கறதுலாம் கிடையாது. ஆனால் அந்த உமன் வந்து வீட்டையும் பார்த்துட்டு அவங்களோட கரியரையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல் ஆகணும், உமன்ஸ் வந்து கீழே கிடையாது, எப்பவுமே அவங்களும் ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த உமன் மகளிர் தினத்தை கொண்டாடுறாங்க. பெண்களுக்கு சம உரிமை கிடைக்கிறதா? இல்லையே, எங்கேயுமே இல்லையே. வீட்டில் இல்லை, நாட்டில் இல்லை. இப்பயே கால் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க வீட்டில். ஏன் எங்கே போனீங்க? என் தம்பினா அந்த அளவுக்கு கேள்வி கேட்க மாட்டாங்க. பட் என்கிட்ட இந்த கேள்வி இருக்கும், ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அப்படி சீக்கிரம் கண்டிப்பா இல்ல. இப்பதான் முன்ன இருந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் கிடைக்குது. பட் ஃபுல்லா கிடைச்சிருது, ஃப்ரீடம் இருக்கு அப்படிலாம் சொல்ல முடியாது. கீழே இருந்தாங்கன்னா அவங்களுக்கான ஈக்குவாலிட்டி கிடைக்கிறது கிடையாது. போகிற இடமெல்லாம் இடத்துலையும் பிரச்சனை தான். நான் 17 வயசுலேருந்து தனியாக தான் இருக்கேன். ஆனால் அந்த போகிற இடமெல்லாம் தப்பான பார்வை. அதனாலேயே இந்த ருத்ராட்சமும் போட்டுட்டு இருக்கேன். மற்றபடி விட்டா இப்ப நான் பைக் எடுக்கும் போதே சில பேர் சொல்றது வந்து இல்ல இந்த பொண்ணு சும்மா சீன்காண்டி ஓட்டுறா, ஆனாலும் இதெல்லாம் தப்பு அப்படின்னு எங்க வீட்லயே என்ன சொல்லுவாங்க. எங்க வீட்லயே ஃபர்ஸ்ட் இதுக்கு சப்போர்ட்லாம் கிடையாது. பட் அதுல இருந்து நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி தான் எடுக்கிறோம். இதே மென் பண்ணா இது வந்து நார்மலா இருக்கும். கேர்ள் பண்ணும்போது இது ரொம்ப டிஃப்ரெண்டா பாக்குறாங்க எல்லாருமே இன்னும் ஈக்குவலைஸ்லாம் பண்ணல. ஈவன் ஒரு சிக்னல்ல நின்றுட்டு இருப்போம், கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு, கொஞ்சம் அப்படியே சைடில் போய் ஃப்ரண்ட்ல நின்னா யாரோ ஒருத்தர் சொல்ற மாதிரி ஒரு குரல் கேட்கும் கண்டிப்பா. இல்லை நேரடியாக என்னட்டே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஏன் பின்னாடி நிற்க முடியாதா, ஏதோ ஒரு பாய் போனால் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதை நான் போகவும் சொல்றாங்க. அது சின்ன விஷயம். அது யார் வேணாலும் செய்யக்கூடிய விஷயம் தான். ஃப்ரண்ட்ல இடம் இருக்கு, ஸோ நம்ம முன்ன போய் நிற்கிறோம். இதுக்கு போய் வந்துட்டு நீங்க ஏன் பின்னாடி நிற்க கூடாதா அப்படின்னா, ஏன் நிற்கணும், இடம் இருக்கு, ஸோ போறோம், அவ்வளோதான். இதில் இந்த இடத்துலயே உரிமை இல்லையே. இதுல மகளிர் தினம்னு கொண்டாடி ஒண்ணுமே இல்லையே. இதுல நம்ம நாட்டில் ஏன் தெரியும் சார், பொண்ணு முன்னாடி போக முடியல, பின்னாடி அவன் வராங்கிற பயத்துல தான் சார். போகட்டும் சார், பொண்ணுங்க ஸ்கூலுக்கு போகட்டும், காலேஜுக்கு போகட்டும், வேலைக்கு போகட்டும், நிம்மதியா அவ உணர்வை மதிச்சு ஒதுங்கி போறவன் தான் சார் ஆம்பளை.